கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் நல்லவர், சர்வத்தையும் உண்டாக்கின தெய்வமே, சர்வத்தையும் ஆளுகிற என் சர்வ வல்லமுள்ள தேவனாகி கர்த்தாவே, உம்முடைய உன்னதமான பரிசுத்தமான தேவ நாம் அந்த இடத்துல மகிமைப்படுவதாகப்பா. ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற எல்லாரும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா. வார்த்தை உம்முடையதப்பா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற தேவன் அப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு தேவரீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன், ஆண்டவராகிய தேவன், இந்த 7வது மாதத்தில் ஆண்டவரே இந்த முதல் நாளிலே வந்திருக்கிற எல்லாரோடும் நீர் பேசுகிற கர்த்தர், நீர் பேசுங்க ஆண்டவரே. வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. அடியனை மறைத்து ஆண்டவரே பேசுகிற கர்த்தர் நீர் பேசும் அப்பா. உடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நடுங்குகிறேன். வார்த்தை ஆண்டவரை உம்முடையதா இருக்கிறபடினாலும், நீர் வார்த்தையாகி தேவனாய் இருக்கிறபடியினாலும் உம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அடியனை ஆண்டவரை தகுதிப்படுத்தும். நீர் பேசும் ஆவியார் கர்த்தரில் ஆளுகை செய்யுங்க. பிதாவே, குமார நாம மகிமைப்படும்படி எங்களோடு நீர் பேசுவீராக. மகிமை உமக்கு உண்டாகட்டும். எல்லா தடைகளும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்க அவங்க எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால அங்கோடு நீண்டு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பார்ப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். ஸ்தோத்திரம். மிகுந்த இடைவெளிக்கு பின்பாக நான் எனக்கு இங்கே வருவதற்கு, வார்த்தையை கொடுப்பதற்கு என் ஆண்டவராகிய தேவர் எனக்கு இந்த பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கிருபையும் கொடுத்தபடினாலே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு தேவ மனிதர் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் அன்போடு அழைத்த பொழுது சந்தோஷமாய் வருவதற்கு என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நல்ல ஒரு தெய்வம் மனிதர், நல்ல ஒரு நண்பர். இந்நாட்களும் சபையிலே ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். வேதத்தின் ஒரு பகுதி இந்த நேரத்தில் நம்ம வாசிக்கலாம். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த 7வது மாதத்துல ஒருவேளை நீங்க வாக்குத்தத்த வார்த்தைகளை நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கலாம். கட்டாயமா உங்களுடைய சபையின் போதகர் அவங்களுக்கு தொடர்ந்து சபைக்கு கொடுக்கப்பட்ட தடைகளை தகர்த்து போடுகிறவங்களுக்கு முன்பாக போகிறார் என்று இந்த மாதம் உங்க சபைக்கு அருமையான கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையில் ஒரு வசனம் வருகிறது. என்ன வசனம் அப்படின்னா, அவர் உங்களோடு கூட வருவார், உங்களை அழைத்து கொண்டு வருவார், அவர் தடைகளை தகர்த்து போடுவார். நிச்சயமா இந்த மாதம் உங்க சபைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படியே ஆண்டவராகிய தேவன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில தடமாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் சொல்லிட்டா அவர் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும். தேவரே செய்ய நினைத்தது நிச்சயமா சொல்றேன். நீங்க வடிச்ச கண்ணீருக்கும் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கும் எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை நோக்கி உபவாசம் இருந்து அழுது, அது மாத்திரமல்ல ஆண்டவர் எப்போ எனக்கு ஒரு கையளவு மேகத்தை எழும்ப பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தீங்களோ, ஆண்டவர் இந்த சபைக்கும் உங்களுக்கும் ஒரு புதிய காரியத்தை சீக்கிரமா செய்ய போறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இது தேவ வார்த்தை. இந்த மாதம் ஆண்டு துவங்குகிறார். தடைகளை மாற்ற துவங்கிட்டார். இந்த வருஷ நிறைவுக்குள்ளாக நிச்சயமா ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படி சீக்கிரமா புதிய காரியத்தை செய்வார். நம்முடைய பிஞ்சு மூளைக்கு புரியாது. நம்முடைய ஞானம், நமக்கு தெரிந்த ஞானத்தின் அளவுக்கு ஆண்டவர் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, இதெல்லாம் ஆண்டு செய்ய முடியுமா அப்படின்னு நாம நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். சில காரியங்கள் எப்போ மாறும், சில காரியம் எப்போ முடிவுக்கு வரும், எப்போ இந்த காரியம் ஆண்டு முற்றுப்புள்ளி வச்சு புதிய காரியத்தை துவங்குவார் என்று சொல்லி அநேகர் சபையினுடைய ஜெபத்தின் கண்ணீரை ஆண்டவர் கேட்டு இந்த வருஷத்துல இந்த 7வது என்பது 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கும். இந்த 7வது என்பதும் கிருபையை குறிக்கும். ஆண்டவர் இந்த 7வது மாசத்துல உங்களுக்கு கிருபையை ஸ்டார்ட் பண்றார். அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7வது மாதம் அவர் துவங்கி இருக்கிறாரு. அடுத்து என்னன்னா, தடைகளை தகர்த்தும்படி உங்களுக்கு முன்பாக போக போறாரு. தடைகளை நம்ம தகர்த்து நினைச்சா நம்ம தோத்து போவோம். ஆனா ஆண்டவர் தடைகளை தகர்த்து போடணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, எந்த மனுஷன் குறுக்க வந்தாலும் ஆண்டவர் தடைகளை மாற்றி போடுறதுக்கு ஒண்ணே விடுறாரு. காரணம் தெரியுமா? உங்களுக்கு முன்னால போகிறவர் சர்வ வல்லவர்.
அதான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, தேவரீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் நிச்சயமா இந்த வருஷம் நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷ நிறைவுக்குள்ளாக இன்றைக்கு தொடங்குற ஆண்டவர் உங்களை வருஷ நிறைவுக்குள்ளாக ஒரு புதிய காரியத்தை துவங்கி வைக்க போறாரு. அடுத்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு துவங்க போகிறது. நம்ம கவலைக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறாரு. உங்க வருத்தத்துக்கு பிரயாசத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார். அதாவது ஸ்தோத்திரம், நீங்க வடிச்ச அநேக கண்ணீர்கள் நான் பார்க்கிற ஆவியின் கண்கள்ல, அவருடைய கண்கள்ல, உங்களுடைய கண்களை வடித்த அந்த கண்ணீர் அவர் துருத்தில் இருக்குது. இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா, இப்படிதான் என் வாழ்க்கை முழு நான் கடந்து போகணுமா, இப்படிதான் நான் இப்போ அனுபவிக்கிற இந்த சின்ன சின்ன சந்தோஷத்திலே நான் திருப்தி படைஞ்சிட்டு இதோ கொஞ்ச நாள் காலம் அப்படியே கடந்து போனா போதும், என் வாழ்க்கை இப்படிதான் என் வாழ்க்கை முடியுமா, நான் பட்ட பிரயாசத்துக்கு எனக்கு பலன் கிடையாதா, எவ்வளவு எதிர்பார்ப்போடு என் வாழ்க்கையை நான் துவங்கினேன், என்னுடைய ஸ்தோத்திரம் வாலிய பிரயாயத்தை தொடங்கினேன், நான் எவ்வளவு எதிர்பார்ப்போடு என் திருமணத்தை முடிச்சேன், நான் எவ்வளவு எதிர்பார்ப்போடு என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன், எவ்வளவோ ஏமாற்றங்களை சகிச்சுட்டேன், எவ்வளவோ தாங்க முடியாத துயரங்களை கூட நான் தாண்டி வந்துட்டேன். ஆனா இனி கடக்க போறது நினைச்சா எனக்கு பயமா இருக்குது, எனக்கு வருத்தமா இருக்குது. இனி நான் கடக்க போனதை நினைச்சா நான் எப்படி கரை சேர்வேன், நான் எப்படி தப்பி கரை சேர்வேன் எனக்கு தெரியலையே என்று சொல்லி அங்கலாய்ப்பு இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது நாங்க தப்பி கரை சேர்வோம் என்று நம்பிக்கையற்ற நிலைமையில தான் இருந்தோம். ஆனா என் ஆண்டவர் என்னை கரை சேர்த்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, வழி இல்ல, 4 வழி அடைக்கப்பட்டிருக்கிறது, சுத்தி அங்கு முன்னால போனா ஜலம், பின்னால போனா பார்வன்னு, வழி இல்ல, நாங்க சாகதான் செய்யணுமா, இதுதான் முடிவா, இதுதான் நான் எதிர்பார்த்த பிரயாசத்துக்கு பலனா, இதுதான் என் சந்தோஷமா, இதோட இந்த சந்தோஷம் முடிஞ்சிருமா? சொல்லட்டும், தடைகளை தகர்த்து போடுவதற்கு முன்பாக வந்துட்டாங்க. செங்கடல் இருந்தாலும் 2ஆ பிரிப்பார். எதிரியே துரத்தி அடிச்சா கூட உங்களை முன்னால நின்று அவர் கரம் பிடிச்சு கூட்டு போயிட்டு உங்க பின்னால உங்களுக்கு தெரியாம அவன் சாகடிப்பார். தேவன் செய்கிற கர்த்தர். அவர் நம்மை அழைத்தது சும்மா அழைக்கல, அவருடைய பிள்ளையாகவே அழைச்சிருக்கிறார். ஒருத்தருக்கு முடிஞ்சத உதவிகளை மாத்திரம் ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க மேல ஒரு நன்றி ஒரு அன்பு தான் உருவாகும். ஆனா ஸ்தோத்திரம், அவங்க கூப்பிட்டுங்க வா உன்னை பிள்ளையா நான் உன்னை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டாருன்னா அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த பிள்ளைக்கு தான். நான் சொல்லட்டும், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், சர்வத்தையும் ஆடுகிற சர்வ வல்லவர், வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்படி என்று சொன்ன தேவர், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று சொன்ன தேவன், இதோ பூமி அது நிறைவு யாவும் என்னுடையது என்று சொன்ன கர்த்தர் உங்களுடைய முகத்தை பார்த்து சொல்றாரு, எல்லாம் என்னுடையதா இருக்க நீங்கள் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லிட்டார். இதை விட ஒரு பெரிய சிலாக்கியம் நமக்கு இந்த பூமியில வேற எதுவுமே இல்லை. என் சம்பத்து என்று சொல்றாரு, நீ என் பிள்ளை என்று சொல்றாரு, நான் உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் யுத்தம் செய்து உன் சிறையிருக்க திருப்புவேன். சீக்கிரமா இந்த சபைக்கும் ஆண்டவர் செய்ய வேண்டிய யுத்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறார், செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய துவங்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நடக்க போகுது. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பு முனையை கொடுக்க போறார். நீங்க நினைச்சது ஒன்று, நீங்க நடந்தது ஒன்று, எதிர்பார்த்தது ஒன்று, போய்கொண்டிருக்கிற பாதம் ஒன்று, ஏதோ ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்தோம் ஆனா அது கிடைக்கல, ஏதோ வேற ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இப்படி உங்க வாழ்க்கையின் காலங்கள் கடந்து போய்கொண்ட கர்த்தர் முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு திருப்பு முனை கொடுக்க போறார். கர்த்தர் தடைகளை மாற்ற போறார். ஆண்டவர் நிச்சயமா முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சபைக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறார். இப்போ அழைக்கப்பட்ட தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். துதிகன மகிமை அவருக்கே உண்டாகட்டும். இந்த 1 யோவான் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்க மேல எப்படி இருக்கிறேன்னா அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் மனுஷ அன்பு எப்படி என்பதை நம்மால் நிதானிக்க முடியாது. ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவருடைய அன்பு எப்படின்னா நேற்றும் இன்றும் என்றைக்கு என்ன செய்யாதான்
மாறாது. நீ முத நீ ஆண்டு கரத்தை பிடிச்சிட்டு ஆண்டுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவர் உன் தோல்ல கை போட்டுட்டு நீ என் மகன், நீ என் தாசன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு ஒரு வார்த்தை ஒன்று நேசிக்கிறேன்னு சொன்னா அதை விட உயர்ந்தது கிடையாது, அதை விட பெரியது எதுவும் கிடையாது, அதை விட சிறந்தது எதுவும் கிடையாது. ஏன்னா அவரே அன்பாக இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்றாரு, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்றால் அன்பாகவே இருக்கிறார். நமக்கு அன்புக்கு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விளக்கம் கேட்டோம்னா நிச்சயமா நீங்க எல்லாமே ஆளுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதை, நீங்க 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 வைத்த அனைவருடைய அன்புகளை வச்சு உங்க வாழ்க்கையில் இதுவரை கடந்த அனுபவங்களை வச்சு ஒரு 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 வார்த்தையில அன்புனா இதுதான் அப்படின்னு சொல்வீங்க. சில சொல்லுவாங்க எனக்கு தாய் தகப்ப அன்பு இருந்தா மட்டும் போதும், வேற இந்த உலகத்துல ஒண்ணும் வேண்டாம் அப்படிம்பாங்க. சில சொல்லுவாங்க எனக்கு கணவனுடைய அன்பு மட்டும் இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படிம்பாங்க. சிலர் ஸ்தோத்திர வாலிப பிராயத்துனா ஏன்னா இவங்க நேசிக்கிறாங்க, இதுதான் எனக்கு உண்மையான நேசம், இது மட்டும் இருந்தா எனக்கு போதும், நான் வாழ்க்கையில நான் பெரிய சந்தோஷம் அடைஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பழகுனவங்க, நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம எதிர்பார்த்தவங்க, நம்மோடு பழகுறவங்க, நண்பர்கள், இவைகள்லாம் நம்ம என்ன செய்வோம்னா நம்ம அன்பு இவங்க அன்பு இருந்தா போதும், நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஒரு பக்கம் அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கு தேவன் சொல்ல வருகிற இந்த தெய்வீக அன்புக்கும் உலக அன்புக்கும் மனுஷனுடைய அன்புக்கும் பிசாசின் அன்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த நாம நம்ம 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 ஸ்தோத்திரம் ஒருத்தட்ட பழகும் பொழுது ஸ்தோத்திரம் இவங்க எனக்கு நல்ல நண்பனா இருந்துருவாங்களா, இவங்க என்னை கடைசி வரைக்கும் உண்மையா நேசிப்பாங்களா, இவங்க என் மேல இவ்வளவு சிறந்த அன்பு வச்சிருப்பாங்களா அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் தொடங்கும். ஆனால் பேசுகிற முறைகள், பழகுற முறைகள், நடந்து கொள்கிற விதங்களை பார்த்து ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் அந்த நாட்கள் கடந்து போகும்போது, சமயங்கள் கடந்து போகும்போது, அவங்களோடு ஒரு நண்பனோடு இருக்கிற அந்த நட்பில கடந்து போகும்போது வருகிற சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள், அந்த நட்புல வருகிற சின்ன 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 பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள் கொஞ்சம் 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 நாளாக நாளாக என்ன ஆகும்னா சிலருக்கு அன்பு அதிகரித்ததை போல தெரியும். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த விட நல்லா இருக்கிறாங்க, எதிர்பார்த்த விட நல்லா இருக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு தெரியாது, நம்ம அறியாமலே அந்த நட்புல நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம அந்த 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 அன்பை நம்ம அறியாமலே கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். அதே நேரத்துல சிலர் நம்மளை நேசிப்பாங்க, நமக்கு சிலர் மேல அந்த அன்பு கொடுக்க தோணாது. அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இருக்கும், நமக்கு அவங்க மேல ஒரு அன்பு என்ன செய்யாதுன்னா வராது. இது ஒரு அன்பினுடைய ஒரு சில வகைகள்ல ஒன்றாக காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அன்பை புரிந்து கொள்வதற்காக ஒரு சில துளிகளை வைக்கிறேன். அன்பு என்பது ஸ்தோத்திரம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில சொல்ல போனா முதல் அன்பு என்னன்னா நம்ம பெற்றோர் அன்பை பார்ப்போம். ஏன்னா தாயை விட உலக பழமொழி தாயில் சிறந்த ஒரு அன்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில பழமொழிகள் உண்டு. அப்போ தாய் தகப்பன் அன்பு ஏன் ஒருத்தர் அதிகமா தாயின் தகப்பன்னு அவங்களை அறியாமலே ஒரு அன்பு பிறக்குது, அவங்களை அறியாமலே ஒரு சந்தோஷம் உருவாகுது அப்படின்னா அந்த பிள்ளைகள் ஆரம்பத்திலிருந்து வளர்க்கிற விதங்கள், அந்த பிள்ளைகளுக்கு போஷிக்கிற விதங்கள், அந்த பிள்ளைகள் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர் மேல ஒரு தனி மரியாதையும் ஒரு அன்பும் ஒரு இரத்த பாசமும் என்ன செய்யுதுன்னா உண்டாகிறது. ஸ்தோத்திரம். உதாரணம், ஒரு திருமணம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு கணவன் தன்னுடைய மனைவி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா உடனே அவங்களுடைய அம்மா அப்பா பேசிட்டா அப்படின்னா அவங்க இருதயம் என்ன செய்யாது, தாங்காது. சில இடத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா தன் ஒரு மனைவி தன் கணவனுடைய குடும்பத்தார் தாய் தகப்பனும் மாமியார் மாமி கொடுத்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன செய்யணும், மனசு அப்படியே படபடக்கும். காரணம், எப்படி நீங்க அம்மாவை பேச சொல்லலாம், எப்படி நீங்க அப்பா பேச சொல்லலாம், எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை ஏன் வருது அப்படின்னா ஆரம்பத்துல அன்றைக்கு ஸ்தோத்திரம் ஆரம்பத்துல அவங்க அப்பா அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சது, அவங்களுக்காக தான் பசி பட்டினே இருந்து ஸ்தோத்திரம் அவங்களை வளர்த்தது கண்ணால பார்த்தாங்க. சில சமயம் தகப்பா அப்படியே உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து அழு பொழுது இந்த பிள்ளைகள் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கணும், என்னப்பான்னு கூட கேட்க தோணாது. ஏன்னா அங்கு தகப்பன். ஆனா அது விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது எப்படியாவது எங்க தாய் தகப்பனுக்கு ஏதாவது ஒரு வகையில நன்மை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு இருதயத்துல அப்படி ஒரு அன்பு அவங்களுக்குள்ள விதைக்கிற அந்த விதையானது அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்த வச்ச விதங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எங்க அம்மா அப்பா எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எவ்வளவு நல்லவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி
பாதிக்கப்பட்டவங்க, வளர்ந்தவங்க, அந்த அன்பை அறிந்தவங்க, அந்த அன்பை புரிஞ்சவங்களுக்கு விட்டு கொடுக்க மனசு வராது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கவனிங்க. ஸ்தோத்திரம். நான் என்ன வார்த்தை கொடுக்கலாம்னு ஜெபித்து ஆண்டவரிடம் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு மறுபடி இந்த வார்த்தையை தான் எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். நான் 2, 3 ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நம்பிக்கையா இருக்குது, வாக்குத்தத்தமா இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபித்த பொழுது, ஆனா 2, 3 வசனங்களை வைத்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்துட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை தான் ஞாபகப்படுத்தினார். சரி, ஆண்டவருடைய சித்தம் எதுவோ நான் அறியேன். ஆனாலும் இங்கு கவனிங்க. அப்ப ஏன் அந்த அந்த நமக்குள்ள அந்த தகப்பன் அன்பு விட்டு தாய் அன்பு விட்டு கொடுக்க சிலருக்கு மனசு வராது. சிலருக்கு நண்பரை விட்டு கொடுக்க என்ன செய்யாதுன்னா மனசு வராது. தாய் தகப்பனை கூட ஏத்து நிற்பாங்க நண்பனுக்காக. சிலருடைய வாழ்க்கையில பார்த்தா தன் நண்பனுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. எப்படி ஒரு காதல் அவங்களுடைய அந்த உணர்வின் அடிப்படையில உயிரை மாய்த்து கொள்றாங்க, இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்ட விதம் அவ்வளவுதான். அந்த அன்புக்கு அவங்க வச்சுக்கிட்ட எல்லாம் அவ்வளவுதான். ஆனா தேவ அன்பு என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவ அன்புக்கு நீளமும் கிடையாது, இவ்வளவுதான் நீளம் சொல்ல முடியாது, இவ்வளவுதான் உயரம் சொல்ல முடியாது, இவ்வளவுதான் அகலம் சொல்ல முடியாது, இவ்வளவுதான் ஆழம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு அவ்வளவு பெரியது. அல்லேலூயா. ஆனா மனுஷ அன்புகளை நாம புரிந்து கொள்ளுகிற விதம், தேவனுடைய அன்பை நாம புரிந்து கொள்ளுகிற விதம், உலக அன்பை நாம புரிந்து கொள்ளுகிற விதம், இந்த மூன்றுக்கும் எந்த ஒரு தெய்வ பிள்ளைகள் வித்தியாசம் வருகிறார்களோ அவருடைய அன்புல ஒரு தெளிவு இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டோடைய எனக்கு இந்த வசனம் அடிக்கடி ஞாபகத்துல வரும். என்ன அப்படின்னா, ஆண்டு சொல்ல ஒரு வார்த்தை, அதனுடைய அர்த்தம் ஆழம் அது குறித்து பேசுன மணிக்கணக்கா பேசி கொண்டு இருக்கலாம். அவருடைய வார்த்தை சொல்லும், ஒருவனுடைய அன்பு ஒருவனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் உயர்ந்த அன்பு என்ன இல்லையா? எதுவுமே இல்லையா? அப்போ ஆண்டு சொன்னது ஜீவனை கொடுக்கிற அன்பு, ஒரு மனிதனுடைய உச்ச அன்பு ஜீவனை கொடுக்கிற அன்பு தான் உயர்ந்த அன்பு. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த அன்பினுடைய அளவு வித்தியாசம் தெரியாது. ஆனா இன்றைக்கு என்னன்னா, ஒரு காதலன் காதலிங்கிற உலகம் நடத்துகிற அந்த 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 என்ன சொல்றது அப்படின்னா, தேவன் விரும்பாத ஒரு அன்பு, விரும்பாத ஆண்டவர் ஒரு உலக அன்பு. அந்த அன்புக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக பேர் என்ன செய்யறாங்கன்னா, இவரு மனைவி ஸ்தோத்திரம் காதலும் கிடைக்கல, காதலி கிடைக்கலன்னா தங்களை மாய்த்து கொள்றாங்க. ஸ்தோத்திரம், எனக்காக உயிரை கொடுத்து நான் ஏன் உயிரோடு இருக்கும், நானும் செத்து போகிறேன். அன்பு என்னன்னு தெரியல, ஏன் இந்த உலகத்துல பிறந்தோம்னு தெரியல, ஏன் இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னு தெரியல. உலகத்துல வாழ்வுகளுக்கும் கிறிஸ்துக்குள்ள வாழ்வுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு அன்பின் நீள ஆழ அகலம் என்னென்கிற அந்த அறிவின் வெளிச்சம் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு அறிந்திருக்கும் என்றால், தங்களுடைய வாழ்க்கையினுடைய அளவு எவ்வளவு, தங்கள் கடந்து போக வேண்டிய காரியம் எவ்வளவு, நாம இந்த உலகத்துல எதை நம்ம ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ளணும், எதற்காக வாழணும், எப்படி வாழணும், அந்த அந்த வாழ்க்கையினுடைய விதிமுறைகளையும் வாழ்க்கையினுடைய அந்த அளவுகளையும் சரியாக புரிந்து தெரிந்து வைத்திருப்பார்கள் என்றால், அவங்க வாழ்க்கையில எல்லாவற்றும் மனம் தெளிந்து புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அன்பு எல்லாருக்கும் கிடைக்காது. சில சமயம் கவனிங்க, நான் அந்த வார்த்தையினுடைய காரியத்தை கடத்தொகைக்கு வருவதற்கு முன்பாக அந்த தேவ அன்பையும் மனுஷ அன்பையும் உலக அன்பையும் புரிந்து கொள்வதற்காக விளக்கம், அதை குறித்து வசனத்தின் வழியாக வருவதற்கு முன்பாக சில துளிகளை மேலோட்டமா வைத்து உள்ளே கடந்து போக விரும்புகிறேன். சில சமயம் பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தகப்பன் தாய் இல்லாம அநேக பிறக்கும் பொழுது பிறந்த உடனே ஸ்தோத்திரம் அந்த அந்த தகப்பன் தாய் இறந்துருவாங்க. அநேக அனாதி இல்லங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். அநேக தாய் தகப்பன் இல்லாதவங்க போய் சந்திச்சிருக்கிறேன். அவங்களுக்குள்ள எவ்வளவுதான் அவங்க வாழ்க்கையில நிறைய பேர் அன்பு கொடுத்து பரிவு காட்டினாலும் ஒரு உள்ளத்துல ஒரு ஏக்கம், ஒரு இனம் புரியாத தவிப்பு. ஒரு ஊழியக்காரர் செய்தி கொடுக்கும்போது இப்படி சொன்னார், இவருக்கும் தாய் தகப்பன் இல்லையாம், அவருக்கும் தாய் தகப்பன் இல்லையாம். இவங்க ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அவங்க சந்திக்கும் பொழுது 2 பேரும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒருவர் கேட்கிறா, என்னுடைய தாய் இத்தனை வயசுல, நான் 1 வயசுல இருக்கும்போது 2 வயசுல மறிச்சிட்டாரு, என் தகப்பன் இத்தனை வயசுல மறிச்சிட்டாரு. ஆனா என் தகப்பன் நினைவு கொஞ்சம் இருக்குது, என் தாய் நினைவு இருக்குது. ஆனா நான் விவரம் தெரியறதுக்கு முன்ன மட்டும் அவங்க மறிச்சிட்டாங்க.
ஆனா அந்த இன்னொரு எதிர் நண்பனோடு சொல்லும் பொழுது அவர் வார்த்தை சொல்றாரு என்ன அப்படின்னா, ஆஹ் அவங்க அவருடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது என்ன, என் தாய் பெத்து எடுத்துட்டு ஒரு 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 இடத்துல ஒரு கல்லுல கொண்டு என்னை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. உயிரோடு இருக்கிறாங்களா செத்துட்டாங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அனாதை இல்லத்துல இருந்து எடுத்து தத்து எடுத்துதான் என்னை வளர்த்தாங்க. அந்த 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 வார்த்தைய அவன் வாழ்க்கை வாய் உதட்டுல மனசை தொட்டு சொல்லும் பொழுது அவனுடைய இருதயம் நான் பாடுபட்டிருக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு மனுஷன் அப்படின்னா அவனுக்கு ஒரு அன்பு தேவை, கிடைக்கல. இவங்க ரெண்டும் என்ன உணர்வுல பேசியிருப்பாங்க, உங்க மனசு எந்த அளவுக்கு ஏங்கி இருக்கும், இவங்க மனசு எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொல்றாரா, நீ எப்படி இதெல்லாம் மறந்துட்டு நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு சில சம்பவங்களை சொல்லி, இதெல்லாம் நான் பார்த்துட்டு என்னை நான் தேற்றிட்டு என்ன செய்யறேன்னா நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பு பல விதம். அந்த அன்பை புரிந்து கொள்றது ஒரு விதம் தான். நம்ம அன்பை எந்த அளவுக்கு சரியான அன்பை புரிந்து கொண்டு சரியான இடத்துல சரியான அன்பு கொடுத்து சரியா நம்ம வாழ்க்கையை துவங்கணும்னு வச்சுக்கோங்க, மரணம் வரைக்கும் நம்ம வாழ்வுகள் அர்த்தம் இருக்கும். அங்கே சொல்றோமா, அன்பை அறியாதவன் தேவனை அறியான். இன்னைக்கு பாருங்க, குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, போதை வசூல் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, சிலர் விபச்சார வேசித்தனத்துல அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. இதெல்லாம் என்ன அன்பு அப்படின்னா உலக அன்பு. டெஃபினேஷனுக்காக நான் ஒரு சில துளிகளை வைக்கிறேன். இதெல்லாம் சிலர் பாருங்க, என்னால குடிக்காம மட்டும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் ஆயிட்டுன்னா ஏதாவது போய் குடிச்சிடணும். ஏன்னா அவனுக்கு ஒரு அன்பு எதுலன்னா, அவனை அறியாம அன்றைக்கு இந்த வாழ்க்கையில அவனுக்கு பெரிய சந்தோஷம் எது அப்படின்னா அவனுக்கு குடிக்கிறதும் போதை வசூல் ஈடுபடுகிறதும் அசுத்தமான பாவங்களை செய்யுது. அது இல்லைன்னா அவன் வாழ மாட்டான். அது இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. அது இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருக்காது. அன்னைக்கு நாள் போன மாதிரி தெரியாது. ஒரு பைத்தியம் பிடிச்ச போல ஆயிடுவாங்க. அவனை ஒரு நாள் நீங்க ரூம்ல அடைச்சி போட்டு வைங்க, ஒரு போதை வஸ்துகளையோ அல்லது குறிப்பிட்ட பாவங்கள் செய்யறவங்களோ அல்லது விபச்சாரம் செய்கிறவங்களோ அல்லது ஸ்தோத்திரம் வேறு விதமான ஸ்தோத்திரம் அசுத்தங்களை செய்கிறவங்களோ அல்லது ஸ்தோத்திரம் ஒருத்தரை பத்தி குறை சொல்லுகிற காரியங்கள், இதில் 4 பேர்த்த ஒரு நாளைக்கு பார்க்காம கதவை போட்டு வீட்டுல இருக்க சொல்லுங்க, அவங்க மைண்டே ஒரு மாதிரி ஆயிரும். நீங்க எனக்கு வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கவனிங்க, எதுல நீங்க அடிமைப்பட்டு போறீங்களோ அதுல இருந்து அடிமையில் இருந்து மீள்வது கஷ்டம். பாவம் செய்கிற பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அது அது உலக அன்பு. அழைக்கப்பட்ட நாம வேதம் சொல்றது தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். நமக்குள்ள அந்த அந்த அன்பு இல்லைன்னா நாம தேவன் இன்னான்னு பார்க்க முடியாது, தேவன் இன்னான்னு அறிந்து கொள்ள முடியாது, தேவன் நம்ம கூட இருக்க மாட்டாரு. எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட வேண்டிய தெய்வ சித்தம். ஆனா ஒரு சிலர் ரட்சிக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னா அவங்க தேவனை இன்னான்னு அறிந்து கொண்டபடியினாலதான் ஆண்டு இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அந்த நான் காரியத்தின் கடத்தொகைக்கு வருகிறேன், கவனிக்கலாம். நமக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிற அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்க வேண்டும், தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட அன்பு என்ன? ஸ்தோத்திரம். ஒரு வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. இங்க நீங்க வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறது, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இருப்பீர்களாக. உங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னா மாயமற்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆண்டுடைய அன்பு விளக்கி சொல்லுகிறது. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அன்புல என்ன இருக்கக்கூடாதான்? மாயமால இருக்கக்கூடாதான். உங்க அன்புல மாயமாலம் இருந்துச்சு அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பை, தேவனை நேசிக்கிறவங்க, தேவன் மேல அன்பா இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிற அன்புல அது தெய்வீக அன்பு. அந்த அன்புக்குள்ள இருந்து உங்க அன்பு வெளியே புறப்படும் பொழுது அந்த அன்புல என்ன இருக்கக்கூடாதுன்னா மாயமாலம் இருக்கக்கூடாதான். என்ன மாலமா? மாயம் அப்படின்னா இங்கொன்று நல்லவர்களை போல் நடந்து கொள்வது, அங்கு ஒரு பக்கம் நல்லவர்களை நடந்து கொள்ளுகிறது, அல்லது ஸ்தோத்திரம் நல்லவர்களை போல காட்டி கொள்ளுகிறது, ஸ்தோத்திரம் ஏமாற்றுகிற காரியம், வஞ்சிக்கிற காரியம், சூது செய்கிற காரியம், அங்கு பார்க்கும் பொழுது அவங்க மேல அன்பா இருக்கிறதை போல நடந்து கொள்ளுகிறது. ஆனா அவங்க கடந்து போன பின்பு
அவர்கள் அதை மாயமாலத்தை வேறொரு தோற்றத்தை காண்பிப்பார்கள். அன்புங்கிறது உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரணும். உள் மனசு அதான் சொல்லுகிறது ஆண்டவர், முழு இருதயத்தோடு நீங்க தேவனை என்ன செய்யுமா, நேசிக்கணுமா. அறகுற அல்ல, சுயநலமா அல்ல, ஒரு தேவைக்காக ஆண்டவரை தேடக்கூடாது. அன்புங்கிறது தேவன் நம்முடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியான நம்முடைய இருதயத்துல தேவ அன்பு ஊற்றுகிறாராம். அந்த அன்பு தெய்வீக அன்பு. அந்த அன்புல என்ன இருக்குன்னா மாயமான இருக்காது. ஸ்தோத்திரம். அதான் ஆண்டு சொல்றாரு, நீ ஒன்ன நேசிப்பது போல யாரை நேசிக்கணுமா, நீ பிறரையும் நேசிக்கணுமா. அதுதான் அன்பினுடைய உச்ச கட்டம். அன்புல மனைவிக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு அன்பு உண்டு, கணவனும் கொடுக்க வேண்டிய ஒரு அன்பு உண்டு, பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒரு அன்பு உண்டு, பெற்றோருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு அன்பு உண்டு, மாமியாருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அன்பு உண்டு. ஸ்தோத்திரம். சபை போதகரா இருக்கிற எங்களுக்கு அதை விட ரொம்ப அதிகம் பாரம். ஏன் அப்படின்னா எல்லாரையும் நான் நேசிக்கணும், எல்லாருக்கும் சம அன்பு கொடுக்கணும், ஜாதி பார்க்க கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது. அது மாத்திரம் இல்ல, பணம், படித்தவன் படிக்காத என்று அன்பு பார்க்க, ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது. எல்லாரையும் தன் பிள்ளைகளா நடத்தணும். அந்த அன்பு ஒரு ஊழியக்காரன் கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டுடைய அன்பு உள்ள வராம கொடுக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லும் போதே கண்கள் பொங்குறது. காரணம் என்ன அப்படின்னா அன்புடைய விலைக்கரையத்தை அறிஞ்சவங்க அந்த அன்பை சரியா பயன்படுத்துவோம். தேவன் இன்னும் சொல்ல போனா ஆண்டு எப்படின்னா இருதயத்தையும் உள்ளான இருதயத்தையும் சோதித்து ஆராய்ந்து அறிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம ஆண்டுக்கு அன்பு கொடுக்க முன்னே நம்ம எப்படிப்பட்ட அன்பு, தாயின் கருவில எலும்பு உருவாதற்கு முன்பே நம்ம தெரிந்து வச்சிருக்கிறார். அன்று இன்னைக்கு நம்முடைய எல்லாரும் அன்பு எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு பிடிச்சது அன்புதான். அவர் அன்பு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உலக ஜீவராசிகள்லாம் பாருங்க, ஸ்தோத்திரம், அது எல்லா மனுஷங்களும் அன்பு இல்லைன்னா மனுஷ வாழ்க்கை இல்லை. எல்லாமே அன்புலதான் ஆண்டு படைச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நாம முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? சிலர் பாருங்க, ஒரு வியாதிக்கா மாத்திரம் ஜெபம் பண்ண வருவாங்க. இந்த வியாதி முடிஞ்ச உடனே ஆண்டரை விட்டு தூரம் போயிருவாங்க. 10 குஷ்டரோகி வந்தாங்க, ஆண்டு சுகமாக்குனார். பின்பு ஆண்டு மறுபடி வந்து கேட்கிறவங்க எங்க அப்படி கேட்கிறாங்க. ஒருத்தர் மாத்திரம் இருக்காங்க, 9 பேர் போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த ஒருத்தரை பிடித்து கொண்டு நீ என் வேலையை செய்ய அப்படின்னா, அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான். நம்முடைய இருதயம் அன்பு முழு இருதயத்தோடு கத்தர் கொடுக்கணும். சொல்லட்டும், கவனிங்க, நாம நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு நாளும் ஒருபோதும் எந்த பாதிப்பு. நான் சொல்ற அர்த்தம் தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம நம்மளை நம்பி பிள்ளைகளை கத்தர் கொடுக்குறோம். நம்ம பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம கடைசி வரைக்கும் அந்த அன்பை உறுதியா வச்சுக்கணும். 4 பிள்ளை இருக்கு, நான் 4 பிள்ளைக்கு சமமா அன்பு கொடுக்கணும், ஏற்றத்தாழ்வு காமிக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் இருக்கிறேன்னா என் மனைவி நான் உயிருக்கு நான் நேசிக்கிறேன். நான் மனைவி எவ்வளவு நேசிக்கிறேன் என்பது எங்க ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் என்னை நேசிப்பதற்காக, எனக்கு என்று நேசிப்பதற்காக நான் என்னுடைய ஆண்டவருக்கு முழு அன்புக்கு அடுத்த அன்பா என் அன்பை கொடுக்கணும் அப்படின்னா என் மனைவிக்கு மட்டும்தான் நான் கொடுக்கணும். என்னுடைய ஸ்தோத்திரம். அதே போல என் மனைவி என்ன அதிகமா நேசிக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். அந்த பிள்ளைகளோட அன்பு பேசுறேன். ஒரு நிமிஷம் என் பிள்ளைகிட்ட பேசல அப்படின்னா, நான் முகத்தை சரியா வைக்கலன்னா அந்த பிள்ளைகள் துக்கப்படுறது நிறைய முறை கவனிச்சிருக்கிறேன். அதே மாதிரி என் பிள்ளைகள் என்கிட்ட பேசலன்னு நிறைய முறை நான் துக்கப்பட்டிருக்கிறேன். அன்புக்கு சில சமயம் நம்மளால விளக்கம் கொடுக்க முடியாதுதான். அந்த அன்பு கர்த்தர் நல்லவர் என்று ருசிச்சவங்களுக்கு தான் அந்த அன்புடைய வலியும் வேதனையும் அந்த அன்பு புரியும். நம்ம ஸ்தோத்திரம், எங்க சபையில எல்லா ஜனங்கள் இருக்கிறாங்க. என்னைய வரைக்கும் எங்க ஜனங்களை நான் யாரையும் ஸ்தோத்திரம் நான் இன்னைய வரைக்கும் ஏற்றத்தாழ்வு பார்த்தது கிடையாது. எல்லாத்தையும் நான் சமமா பழகுறேன். நான் எல்லாத்தையும் நல்ல அன்பா இருக்கிறேன். ஆனா ஒருத்தருக்கு கூட்டி ஒருத்தருக்கு குறைச்சி இவங்களுக்கு மேல பெசல் இவங்களுக்கு பற அப்படின்னு நான் இது வரைக்கும் நான் கொடுக்குறது ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜனங்களும் நல்ல என் மேல அன்பா இருக்கிறாங்க. நான் இது ஏன் அப்படின்னா, நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்க எல்லைக்குள்ள கொடுக்கப்பட்ட அன்புல
நீங்க அந்த கொடுக்கப்பட்ட அந்த சோதனை, நெருக்கம், உபத்திரவம், இந்த கஷ்டத்தின் நடுவுல உங்க அன்பை நீங்க நல்ல உங்க ஆண்டு கொடுத்த அந்த அன்பை நீங்க நல்ல விளங்க பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டீங்க. அவனுடைய ஆசீர்வாதம் அன்புல இருக்குங்க. நம்ம நினைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பேரு, புகழ், அழகு, சௌந்தரியம், சொத்து, வீடு, நிலம், நல்ல வேலை, நல்ல ஜாப்பு, நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து, இதுதான். இதெல்லாம் தேவை. இதெல்லாம் இருக்கவங்கிட்ட போய் நீ கேட்டு பாருங்களேன். பெரிய பெரிய பணக்காரங்க கேட்டு பாருங்க, ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாம் இருக்குப்பா, எனக்கு என்ன இல்லை, நிம்மதி. அது எல்லாரும் கொடுக்க முடியாது. நீ அவங்ககிட்ட போய் 1000 அவங்களுக்கு சொத்துக்கெல்லாம் இருக்குது, அவன் சொல்லுவான், இது என்னப்பா பணம், என்னப்பா காசு, நான் ஒரு நாளைக்கு டிப்ஸ் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரோடு நான் பழகி இருக்கிறேன், அவங்களை அதிக முறை அவங்க குடும்பத்தோடு நான் அன்பில் இருக்கிறேன், அவங்க எல்லாம் சொல்ற காரியம் எனக்காக செபித்து பாருங்க. கண்ணீரோடு நிற்கிற பெரிய பெரிய பணக்காரங்களை நான் என் வாழ்க்கையில் அதிகமா பார்த்துருக்கேன். வருவாங்க, சபைக்கு வருவாங்க, அதில் இறங்கிட்டு சில காரியங்களும் சொல்லும் போது, நீங்க எப்படி இதெல்லாம் கேட்டு உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். வார்த்தைகள்லாம் என்னிடத்திலே உண்டு. ஸ்தோத்திரம். அழுவாங்க, ஏங்கி ஏங்கி அழுவாங்க. நான் சொல்லட்டும், இந்த பூமியில நாம உண்மையாய் நம்ம தேவன் மேல அன்பு வச்சு நம்ம சார்ந்து இருக்கவங்களுக்கு நம்ம உண்மையா அன்பு இருந்து நம்மகிட்ட எது இருக்கோ இல்லையோ அந்த அன்பை மட்டும் நம்ம உண்மையா கொடுத்துட்டோம்னா அதை விட உலகத்துல பெரிய சந்தோஷம் வேற இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனே அறியல. அன்புன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் தேவனை அவரிடத்துல நம்ம அன்பு கூற முடியும். தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய அன்புல தெளிவு இருக்கும். ஒரு அன்பின் பாதையில தெளிவா இருந்தா போதும், அவன் தேவனுடைய வழியில சரியா இருக்கும், அவன் சத்தியத்துல சரியா இருப்பான். சத்தியத்துல நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர், அந்த வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் வழி என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. வாசிங்களேன், நான் உதாரணங்களை விளக்கி வைக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தோட வாசிக்கலாம் உதவியாக. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். பிற்பாடு அம்மோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின வெறுப்பத்தை பார்த்திலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாய் இருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்மோன் அவளோட சொன்னான். சரி, கவனிக்கலாம். இப்போ மனுஷ அன்பு என்கிறத நான் விளக்குறேன் பாருங்க. வேத வசனத்துல இருந்து அங்க சொல்லப்படுது, உங்க அன்பு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை போடுங்க. ஸ்தோத்திரம் 2 சாமுவேல் 13:15. அங்க அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவளை அதிகமாய் வெறுத்தானா. எந்த அளவுக்கு நேசித்தானோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சானா? அவளை வெறுத்தானா. கவனிக்கணும், இது வேதம் சொல்லுகிறது. கவனிக்கணும், வேதத்துல ஆண்டு எழுதி வைக்க அனுமதி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா அது சொல்லப்படுது, பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கணும். அந்த வார்த்தை கவனிக்கணும், விரும்பின விருப்பது. எவ்வளவுக்கு எவ்வளவு விரும்பி விரும்பி நேசித்தானோ அந்த அளவுக்கு அந்த எந்த அளவுக்கு விரும்பி நேசித்தானோ அதை விட அவளை என்ன செஞ்சானா? வெறுத்த வெறுப்பு. அந்த வசனத்தை வார்த்தை பைபையா கவனிங்க. அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமா இருந்துச்சுதான். பிரியமா நேசிச்சதை விட வெறுத்தது எப்படி இருந்துச்சுதான்? அதிகமா இருந்துச்சுதான். நீ எழுந்து போய்விடு என்று, முன்னால் நிக்காத எழுந்து போய்விடு என்று சொல்லி அம்னோன் அவளோடு சொன்னான். விரும்பி நேசித்தான். ஆனா கடைசியில இந்த அம்மோன் என்ன செஞ்சிட்டானா? அந்த வெறுத்துட்டானா. கவனிங்க, மனுஷ அன்பு என்னைக்குமே மாறக்கூடியது. கவனிக்கிறீங்க எல்லாரும்? அல்லேலூயா. அந்த வசனத்தோடு இணைச்சு வாரீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, மனுஷ அன்பு என்னைக்குமே மாறும். பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க, மனுஷ மனம் ஒரு குரங்கு அப்படிமா. குரங்கு ஒரு இடத்துல இருக்காது. எப்போதும் என்ன செய்யணும்? ஒரு நிலையை விட்டு இன்னொரு நிலைக்கு மாறிக்கிட்டே இருக்குமா, மாறிக்கிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கையில நான் யாரெல்லாம் ரொம்ப அன்பு வச்சனோ, யாரெல்லாம் ரொம்ப ஊழியக்காரங்க ரொம்ப நேசிப்பேன். ஏன்னா நான் ஒரு இந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தேன். பல வகையில குடும்ப சொந்தங்களால புறக்கணிக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டுடைய அன்பு என் நடத்தின விதம் ஆச்சரியம். ஆனா என்னோட பழகினவங்க, என்னோட இருந்தவங்க, என்னோட உடல் தட்டுல இருந்து சாப்பிட்டவங்க, என் தோல்ல கை போட்டவங்க, என் முதுகுல குத்துனாங்க தெரியுமா? என்னைக்கு நினைச்சா என் நெஞ்சு வலிக்கும். இன்னைக்கு உள்ளவன் நம்பி
எனக்கு இருக்கிற அன்பு, என் மனைவி அன்பை விட என் பிள்ளைகள் அன்பு கொடுத்துட்டு ஒரு அந்த எல்லையோடு இருப்பேன். எப்பவுமே எல்லை என்னன்னா அந்த லெவல் தான். அந்த நண்பனுக்கு எல்லாமே உண்மையா நேசித்தேன். என்ன சொல்றது, ஒரு குழந்தைய போல அவன் நம்பினேன். ஆனா எனக்கு குத்துன முதுகுல குத்துனது இன்னைக்கும் நினைச்சா வலிக்குது. மன்னிக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம், நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்ப பிள்ளைகளோடு நல்லா இருப்பாங்க, ஆசீர்வதிக்கிறோம், எனக்கு நல்லா இருக்கும்னு நான் விரும்புற ஆண்டுகிட்ட அடுத்து சோக முடிக்கிறோம், நல்லா இருக்கும் ஆண்டவரே. ஆனா எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்த ஒரு விதம் என்னன்னா, எந்த நிலையிலும் ஒரு மன்னிப்புல மறந்து வேற எதுவும் இல்லைங்கிறத நான் வேத வசனத்தை வாழ்க்கை அனுபவத்திலையும் ஆண்டு எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டிலையும் ஆண்டு அது மூலம் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் கண்டுக்கிட்டேன். மன்னிக்கிறோம், அவங்க ஆசீர்வதிக்கிறோம். ஆனா மனுஷ அன்பு இன்னைக்குமே மாறக்கூடியது என்பதை ஆண்டவர் ஒரு அனுபவத்துக்கு பின்பு அதை உணர்த்தும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு எவ்வளவு பேர் பழகினாலும் அவங்களுக்கு நான் கொடுக்குற அன்பு என்னன்னா தெய்வ அன்போடு பட்டிக்கொள்றேன். என் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற அன்பை நான் என் ஆண்டவருக்கும் என் மனைவி பிள்ளைகளோடு நான் நிப்பாட்டி கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு காரியத்தை ஆழம் அறிஞ்ச பின்பு மறுபடியும் காலை விடுகிற எப்படி மாட்டுவான், சிக்கல்ல மாட்டுவோம். கவனிப்பீங்களா எல்லாரும்? இல்லையா? என்னோட ஆண்டு பேசுகிற ஆவியன் உணர்த்துகிற சில காரியங்களை அவருடைய ஒத்தாசையில நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று நான் ஆவிக்குள்ள கவனிக்கிறேன். கவனிங்க, அந்த மனுஷ அன்பு மாயமான அன்புங்கிறத நானும் ஒரு சாட்சி என்று சொன்னா மிகையாகாது. மனுஷங்க பொறுத்த மட்டுக்கும் ஒரு காரியம் நடந்துட்டு ஒரு தேவை சந்திக்கப்பட்டுச்சுன்னா நம்மளை விட்டு என்ன செய்வாங்கன்னா காணாம பறந்து போயிடும். உங்களுக்கு சிலர் அதிகமா இருக்கும். மனுஷ அன்பு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நாமளே பாருங்க, நைட் ஒரு பிளான் பண்ணுவோம், காலையில நாமளே மாறிடும். நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா கோவப்பட்டுட்டேன் அப்படிங்கிறோம். அவங்கள விட்டு பிரியக்கூடாது நினைச்சேன், ஆனா பிரிஞ்சுட்டோம். அவங்களை வேண்டாம்னு நினைச்சேன், அவங்களுக்கு செய்யற உதவி செய்ய நினைச்சேன், ஆனா உதவி செய்ய மனசு வரல. பாருங்க, நம்ம போடுற பிளான் நம்மளாலே சில சமயம் கண்ட்ரோல் பண்ண முடியல. மத்தவங்க நம்ம அன்பு எதிர்பார்க்கறது ஏமாற்றம். நிறைய வீட்டுல பாருங்க, பிள்ளைகள் பெற்றோர் அன்புக்கு ஏங்கி ஏங்கி பெற்ற தாய் தகப்பன் ஒருத்தர் மட்டும் நேசிச்சுட்டு மற்றவங்கள புறக்கணிக்கிறது பார்க்குறோம். நீங்க தாவீது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ராஜாவா அபிஷேகம் பண்ண கர்த்தர் தாவீது தெரிந்து கொள்றாரு. ஆனா அவன் தகப்பன் என்ன செய்யறான், மூத்த மகன் நிப்பாட்டிட்டு இவன் தான் எல்லாத்தையும் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி தகப்பன் சொல்றான். ஆண்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வரும்போது கடைசியில ஒரு இருக்கிறான், அவன் சொல்றான், அவனா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அந்த தகப்பன் அந்த பிள்ளைய மறந்துட்டாப்ல. தாவீது இருதயம் கூட ஏங்கிருக்கும் பாருங்க. அதான் பாருங்க, வேதத்துல தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டு ஏன் சொல்ற தெரியுமா? மனுஷன் எல்லா தாய் தகப்ப வெறுத்துட்டதுனால, எல்லாரும் வெறுத்ததுனால சாமுவேல் மூலம் சவுல் மூலம் தாவீது பாதிக்கப்பட்ட பாதிப்பு ரொம்ப அதிகம். அதெல்லாம் நினைக்கும் போது தான் முழு அன்பை யார் கொடுத்தா தெரியுமா? தாவீது ஆண்டவர் கொடுத்தான். தெய்வ பிள்ளைகளை, மனுஷ அன்பு என்னைக்குமே மாறக்கூடிய. அதுக்காக நம்ம எல்லாரையும் வெறுக்க அப்படின்னு சொல்லலை, அதான் நேசிக்கிறேன். ஆனா எல்லாத்திலும் ஒரு லிமிட் தேவை. மனுஷ அன்பை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பதே நல்லது. அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை, மனுஷ அன்பை நம்பி ஏமாந்து போகாதீங்க. மனுஷ அன்பை எதிர்பார்த்து உங்க வாழ்க்கைய நீங்க வேதனைக்குள்ள போகாதீங்க. மனுஷ அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சி உங்க வாழ்க்கையில இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துடாதீங்க. என்கிட்ட நிறைய பேரு ஸ்தோத்திரம் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். நிறைய பேரு ஸ்தோத்திரம் என்னுடைய ஊழிய 20-25 வருஷ அனுபவங்களில என்னுடைய பகிர்ந்து கொண்ட சில ஜெப குறிப்புகளும் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இவர் ரொம்ப நேசித்து நான் வந்தேன், ஆனா இன்றைக்கு அவர்கள் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, இருதயம் வலிக்குது சொல்லுவேன். நான் பிராக்டிக்கலா சொல்றேன், அவங்க என்ன ஷேர் பண்ணதை சொல்றேன். அநேகருக்கு இன்றைய வரைக்கும் அந்த அன்பு கிடைக்கல. பொதுவா ஒரு மனுஷன் ஒரு காரியத்துல வெறுத்துட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் எவ்வளவு விளக்கணை கொடுத்தா கூட அவங்க உள் மனசுக்கு அன்பை வாங்க முடியாது. உங்க அனுபவத்துல நிறைய இருக்கலாம். நான் சொல்றது சரியா சரியில்லையா, ஆமாவா இல்லையா? ஒரு விஷயத்துல மனசு வெறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரை வாழ்வாங்க, பட் பேசுவாங்க, பழகுவாங்க, ஆனா உள்ளத்துல இருந்து புறப்பட்டு வராங்க. ஒரு முறைதான் ஒரு அன்பு. வெறுத்துட்டாங்கன்னா வேற வழியிலே புரிஞ்சுக்கிட்டு வழியிலேன்னு வாழ்வாங்க, பட்
மனசுல இருந்து அன்பு வராது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற உங்களுடைய தாய் தகப்பன், மனைவி, கணவர், பிள்ளைகள், நான் சொல்லட்டுமா, இவங்கள்ட்ட இருக்கிற 70% அன்பு கூட வெளியே எங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா. நாளைக்கு செத்தாலும் படுக்கையில கிடந்தாலும் நாளைக்கு பார்க்கறது யாருன்னா பிள்ளை, தாய், தகப்பன், உடன் பிறந்த சகோதரன், மனைவி, கணவன் மாத்திரம்தான். மனுஷ அன்ப தேவன் ரொம்ப விரும்புறாரு. ஆண்டு சொல்றாரு, மனுஷ இருதய மகா திருக்குள்ளதும் மகா. மனுஷனை படைத்ததுக்கு யார் மனஸ்தாபப்பட்டாரா? ஆண்டு மனஸ்தாபப்பட்டாரா? மனஸ்தாபப்பட்டாரா? ஏன் அப்படின்னா மனுஷ அன்பு மாறக்கூடியது. அதனாலதான் மனுஷனை ஆண்டு நேசிப்பதற்கு விசுவாசம் என்று காணாத ஒண்ணு வச்சுட்டார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. ஏன்னா பிசாசு ஒரு பக்கம் மேட்டுமே அடைஞ்சு கீழே விழுந்துட்டான். ஆதாம அடுத்தால படைச்சார். இந்த ஆதாமும் கீழ்ப்படியாம என்ன செஞ்சிட்டான்? ஆண்டு ஏமாத்திட்டான். கொடுத்த வாக்க நிறைவேற்றல, மாறிட்டான். அதே போலதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் அதற்கு பின்புதான் என்ன செய்யறாருன்னா இயேசுவ, அதாவது வேதம் சொல்லுது, பிதா தன் சொந்த குமார் என்று கூட பாராம கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பி வைத்ததுனால அவர் தேவன் நம்ம மேல அது மனுஷன் மேல அன்பா இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படிதான் தேவனே இந்த பூமியில இறங்கி வந்து மனுஷனுக்காக அடிக்கப்படுகிறார். மனுஷன் செய்த பாவத்தை அவரே சுமக்கிறேன்னா, நான் உண்டாக்குன மனுஷனுக்கு நானே அந்த தண்டனை நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுமக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, தேவன் மனிதனுக்காக தன்னை என்ன செய்யறாருன்னா அடிக்கப்படுறது ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, தன் ஜீவனையே கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த கொடுத்துட்டு ரட்சிப்புக்கு ஒன்னே ஒண்ணு வைக்கிற என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது உலகம். அது எதை விசுவாசிக்க சொல்றாரு? ஆண்டுடைய அன்பை நம்ம வாங்கணும், நம்ம அன்பை ஆண்டு கொடுக்கணும், ஆண்டு நம்ம மேல அன்பா வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கணும், நித்திய ஜீவனுக்கு கூட்டு போன ஆண்டு சொல்றாரு, நான் உனக்காக மரித்து 2வது அடக்கம் பண்ணப்பட்டு நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தேன் என்பதான் நீ விசுவாசிக்கணுங்கிறார். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ரட்சிப்பு கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுமா? எல்லாத்துக்கும் ரட்சிப்பு கொடுக்க மாட்டாரு. எதை விசுவாசிக்கணுமா? நான் உன் பாவத்துக்காக, நீ என்னை மீறி செஞ்ச பாவத்துக்காக நான் உன்னை அடிக்கப்பட்டிருக்கிறேன். நீ செய்த அக்கிரம மீறுதல் பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிறேன். நான் உன் பாவத்துக்குரிய தண்டனை சிலுவையில முன்முடி சுமந்து கைகள் கால்கள் அடிக்கப்பட்டு நான் சிலுவையில அந்த பாடு அடைந்தேன். நீ இதை விசுவாசிக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த பாவத்துக்குரிய தண்டனையாக மரணத்தை இயேசு சிலுவையில் என்ன செய்யறாரு? மரணம் அடைய. அதான் அடக்கம் பண்ணப்படுதல். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். யாருக்காக இருந்தார் அப்படின்னா, நாம கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கும்படி, கிறிஸ்து நமக்குள் ஜீவிக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இதை விசுவாசிக்கும் பொழுது என்ன கொடுக்கிறாரு? ரட்சிப்பாகிய தேவ அன்பை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நேரம் குறைவா இருக்கு, வேகமா போகிறேன். ஆண்டு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளை, இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குற ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவன் இருதயத்தை பார்த்து உன் மனசு இருதயத்தின் கதவை தட்டிட்டு கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் மனுஷ அன்பை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் மேல் பற்றுதல் இருப்பதை நாடாது. ஆண்டவர் நம்பி நம்ம என்ன நோக்கத்துல காண வச்சுமோ அதுல நம்ம உறுதியா இருக்கணும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்னா நம்மை ஆசீர்வதிக்கு வர கைவிட மாட்டார். நம்ம அவசரப்படக்கூடாது, பொறுமை இழந்துடக்கூடாது, நம்ம உடஞ்சிடக்கூடாது. அவ்வளவுதான், இவங்கெல்லாம் இல்ல, அவங்க என்ன எல்லாரும் முதல்ல குத்துனாங்க, எல்லாரும் என்ன நெஞ்சில குத்துனாங்க, இருதயத்துல குத்துனாங்க, முதல்ல குத்துனாங்க, இருதயம் உயிரோட இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு என் நண்பனாலும் நான் பாதிக்கப்பட்ட பொழுதெல்லாம், ஸ்தோத்திரம், வேதனை உச்சத்துல போகும் பொழுதெல்லாம் ஒரு முறை அப்படியே அழுது கொண்டு தூங்கினேன். என் கண்ணெல்லாம் கண்ணீர். என்னுடைய நான் அந்த அழுதுட்டு பார்க்கும் கையை நிறையாம தாழ்ந்து வைக்கிறேன். அவ்வளோ ஈரம். அப்படியே தூங்கிட்டேன். ஒரு அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது என்னுடைய ஆவி அப்படியே மேல போகுது. தேவன் ஒரு மலைக்கு மேலாக மிகப்பெரிய தோற்றத்துல இருக்கிறார். அப்படியே என் ஆவி கிட்ட போகும்போது ஆண்டு இப்படி வான் கூப்பிடுறாரு. அவர் அப்படியே மார்பல் அப்படியே அணைத்துக் கொள்றாரு. என் நெற்றில் அப்படியே ஒரு முத்தம் கொடுக்கிறார். அந்த 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 காட்சிக்கு பின்பாக பார்த்தேன், இருதயத்துல ஸ்தோத்திரம் உடைஞ்சு போயிருந்த பாத்திரமா இருந்த இந்த இருதயத்துல அவர் அன்பு அன்னைக்கு ஊற்றப்பட்ட பொழுது இன்றைய வரைக்கும் எத்தனையோ பாடுகளை சந்திக்கிறேன், வேதனைகளை சந்திக்கிறேன், காயங்களை சந்திக்கிறேன், மன உடைஞ்சு போய் பல காரியங்களை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன். இன்றைய வரைக்கும் கிறிஸ்து அன்பு எனக்கு இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு ஆண்டுகளை நிற்க முடியும்.
அது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லட்டும், ஆண்டவர் என்னை எதற்காக அழைச்சாரோ, அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், என்னை அழைப்பு பரம அழைப்புக்கு ஏற்றபடி நான் என்ன செய்யறேன், அழைத்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமாக நடக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அவள் எச்சரிக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன். நம்ம ஓட்டத்தை முடிக்கும் பொழுது எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக நம்ம அழைச்சாரோ, எதற்காக முன்குறிச்சாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் அவர் கூட போகணும், அவர் கூட இருக்கணும், அவர் சொன்னதை செய்யும். இதுதான் தெய்வ அன்பு. அப்படின்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லாம் ஒரு நோக்கத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுல நீங்க உண்மையா நிறுத்தமா வாழ்ந்து பாருங்களேன். தேவனுக்கு உங்க இருதயத்தை கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனுஷ அன்பு மாறக்கூடியது. நான் எனக்குள்ள இருக்கிற ஆவியான சொல்றதை நான் சொல்றேன். ஏமாந்த நாட்கள்லாம் போதும். எத்தனை பாடுகள் நீ கடந்து வந்து கண்ணீர் அடிக்கும். கண்ணீரை தொடக்க ஆளு கிடையாது. அன்னைக்கு உனக்கு ஆளு சொல்ல ஆளு இல்லை. அழுது பொழுதெல்லாம், நான் கண்ணீரோடு வேதனையோடு இருந்த பொழுதெல்லாம் என் செல்ல ஏசப்பா என் பக்கத்துல வந்து என் ஆற்றுனது இன்னைக்கு நான் மறக்க முடியாது. என் கண்ணீரை தொடச்சதெல்லாம் இன்றைக்கு நான் மறக்க முடியாது. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டு வச்சு அன்புனால, அவர் அன்புக்காக. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றுதல உறுதியா இருங்க. அழைப்பை விட்டு, தரிசனத்தை விட்டு, ஆண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன திட்டம் வச்சுக்கிறோம் அந்த திட்டத்துக்குள்ளதான் உங்க வாழ்க்கையும், உங்க அன்பும், உங்க சந்தோஷமும், உங்க தரிசனமும் ஆண்டு வச்சிருக்காரு. அவசரப்படுறாதீங்க, ஒரு நாள் அவசரப்படுறாதீங்க. உங்க மேல இருந்த அழைப்பை இழந்துடக்கூடாது, அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது, வல்லமை இழந்துடக்கூடாது, அக்னி உங்க மேல கொடுத்த அக்னி இழந்துடக்கூடாது. உங்க மேல ஆண்டு வச்ச பரலோகத்துல உங்களுக்கு ஒரு வீடை கட்டி வச்சிருக்காரு. நீங்க வருவேன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. நீங்க அவசரப்பட்டு தெய்வ சித்தத்தை விட்டுட்டு நம்ம நிறைய பேர் அவசரப்படுறதுனால ஆண்டு இந்த வருஷத்தை இவனுக்கு இந்த நன்மையை கொடுத்து உயர்த்தலான்னு காத்துட்டு இருப்பாரு. நேர தெய்வ சித்தமும் திட்டம் அறியாம அன்னைக்கு இருக்க சூழ்நிலை, அன்னைக்கு நடந்த பாதிப்பு, அன்னைக்கு நடந்த நெருக்கம், அன்னைக்கு நடந்த கண்ணீர், அன்னைக்கு நடந்த பாதிப்பு நினைக்கும் பொழுது வேண்டாம் 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 முடிவெடுக்க பார்த்தீங்களா, அது ஒரு நேரம் அபாயத்திற்கு முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்படுறாங்க. அப்போ யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு என்ன உண்டாகட்டும். இது யாராலும் சொல்ல முடியாது. நான் சில சமயம் யோபுடைய சோதனையும் என் வாழ்க்கையில என் நண்பர்கள் எனக்கு விரோதமா எழும்பின பொழுது நான் வேதனை நடுவில் கடந்து போகும்போது நான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப உண்மையிலே யோபு மாதிரி என்னால சொல்ல முடியல, தவிச்சு அழுத. ஆண்டுதான் எனக்கு இந்த கடனை கொடுத்தார். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்தார், எடுப்பார். ஆனா அதே நேரத்துல மீண்டும் ரெட்டிப்பாய் கொடுத்து ஆசிரிச்சு. உன் சோதனை நாட்கள்ல, உன் வேதனை நாட்கள்ல, உன் நெருக்கத்து நாட்கள்ல நீ பொறுமை இழந்து போகாதீங்க. பொறுமை இழந்து போகாதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் வச்சிருக்காரு, உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை, ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கறீங்களோ அந்த விண்ணப்பத்தை மறக்கல. அவன் கண்ணீரை துருத்தில வச்சிருக்கிறாரு. அவன் ஜெபத்தை தூப கலசத்துல வச்சிருக்கிறாரு. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் கண்ணீரை காண்கிற தேவன், அவர் இடைவிடாது ஆராதிக்கிற நீங்க அவர் ஆராதிக்க உங்களை தப்பிப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. தாய் மறந்தபடி அவர் மறக்க மாட்டார். நாம நிறைய முறை நம்ம சூழ்நிலை பார்த்துட்டு முடிவு எடுக்கும் தெரியுமா? அதான் தோத்து போடுறோம், அதான் மண்டிட்டு விடுறோம். கடைசியில இருந்ததும் போனது மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அதன் காலத்துல நமக்கு நேர்த்தியா செய்வார். பொறுமையா காத்திருக்கும். எந்த சூழ்நிலை தவறான முடிவு எடுக்காது. நான் சொல்றேன், அவனுடைய நாமத்தை கொண்டு எனக்குள்ள இருக்கிற ஆவியான உந்தல்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதையும் அவசரப்படுறாதீங்க. தயவு செய்து அவசரப்படுறாதீங்க. முழங்கால் நின்று உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல அழுது, ஆண்டவரே பாவியாக என் மேல கிருபையா இரும் மண்டிட்டு தாவீது போல முகம் குப்புற விழுந்துட்டு, ஆண்டவரே என் மேல கிருபையா இருந்து என் தகப்பன் வழியா வந்தது, தாய் வழியா வந்தது, நான் செய்த மீறுதல் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சுட்டு என் வாழ்க்கையில சாபத்தை நீக்கிட்டு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, அதை செய்யறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை செஞ்சுட்டு பொறுமையா காத்திருங்களேன். ஏற்ற நேரம் வரும், அடைக்கப்பட்ட வாசலை திறப்பாங்க, உன் தடைகளை தகர்த்து போடுவார். அவர் உனக்கு முன்னால செல்வார். உங்களை எதற்காக அழைச்சாரோ, முன்குறித்தாரோ அதை நிறைவேற்ற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவசரம் மட்டும் பற்றாது, செய்வார். சொன்னதை நிறைவேற்றுவதை கைவிட மாட்டார். சூழ்நிலை பார்க்காதீங்க,
உங்களுடைய காலத்தை பார்க்காதீங்க, கையில இருக்கிற வருமானத்தை பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னான்னு பார்க்காதீங்க. மண்டியிட்டு முழங்க நின்று தேவனை நோக்கி நீ கதறி செபித்து கர்த்தர் நிறைவேற்றுற முடிக்கிற நாள் வளமும் ஆண்டு என்னை தப்பி வைத்தாலும் தப்பி விட்டாலும் சரி, நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. கண்ணீரை துடைக்கப்படாதுங்க. இருக்க சிலர் பல கஷ்டங்களை தாங்கிட்டீங்க. இதுக்கு மேல நான் அழதுக்கு ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல நான் உடஞ்சி போறதுக்கு ஒண்ணும் இல்லை. என் வாழ்க்கையில இவ்வளவு கடந்துட்டேன், இவ்வளவு மனுஷனால ஏமாற்றப்பட்டுட்டேன், இவ்வளவு காரிய வாழ்க்கையில கடந்துட்டேன், இனி நான் கடக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறீங்களா? செங்கடலை பார்க்காதீங்க, உங்க சுற்றி இருக்க பார்வனை பார்க்காதீங்க. எல்லா ஆயுதத்தோடு தான் இருப்பான். எதையும் பார்க்காதீங்க, வானத்தை நோக்கி பாருங்க. முன்னையும் பின்னையும் பாதுகாக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் செங்கடல் என்ன மலைகள் கூட தகர்த்துக்கு கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். ஒரு அடைச்ச அழைப்பும் கிருபை வரங்கள் என்னைக்கும் மாறுவதில்லை. நம்ம எப்போ மாறுறோமோ அப்போதான் எல்லாம் மாறி போகுது. நம்ம எப்போ தவறி போகிறோமோ, எப்போ ஆண்டு காமிச்ச வழியை விட்டுட்டு நாம ஒரு வழியை தெரிந்து கொள்றோமோ, எப்போ அவசரப்படுறோமோ, எப்போ பொறுமை இழக்கிறோமோ, எப்போ நிதானத்தை இழக்கிறோமோ, எப்போ நம்ம புத்தியை பேதளிக்க விடுறோமோ, எப்போ நம்ம புத்தி மாறி போகிறோமோ, எப்போ அவசரப்படுறோமோ, எப்போ உலக அன்பை தேடுறோமோ, எப்போ நம்ம மனுஷ அன்பை தேடுறோமோ, எப்போ நம்ம உலகத்தெல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம எப்பெல்லாம் மாற ஆரம்பிக்கிறோமோ, அப்பெல்லாம் தேவனுக்கு மகிமை. ஆமென். பரிசுத்தவான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போயிடும். சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பாக நான் சொல்றேன், வாழ்க்கை ஒரு வருடம். அந்த வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்டவர்களோடு, நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தோடு, அழைத்தவரோடு நம்ம சரியா, நம்ம நேர்த்தியாய் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மட்டும் போதும். ஆண்டவர் நமக்கு மறு வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதுல ஆசீர்வாதம் தருவார். உண்டாகட்டும். ஒரு சாட்சி மோகன்சி அவங்க சொன்னதை கேட்டேன். நான் ரொம்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கும் பொழுது பயங்கர ஊழியமா, முடியல டேடின்னு அழுதாரம். நீ சாயங்காலம் என்னால முடியாது, என்னால விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதாரம். ஆண்டு சொன்னாரா, நீ போ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. அந்த வேலை நடுவில் போய் அந்த இரவு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாராம். இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள்லாம் அன்னைக்கு நடந்தான். அநேகர் வந்து கண்ணீரோட சாட்சி சொன்னாங்க. இரவு சொன்னாரா அந்த நான் போகாம இருக்க இன்னைக்கு இவ்வளவு பேரு இன்னைக்கு சில மரணம் கூட அடைஞ்சிருப்பாங்க. அப்போ ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னாரா, உனக்கு இலைப்பாறை பரவத்துல நான் சொல்லட்டுமா, நம்மளை எதற்கு அழைச்சாலும் அந்த அழைப்பை நிறைவேற்றி முடிக்கணும். குடும்பம், பிள்ளைகள், மனைவி, கணவர், பெற்றோர் எல்லாரும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டு சொன்னதை மட்டும் செய்வது நம்ம உறுதியா இருந்தோம்னா, நான் சொல்லிடுறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் சீக்கிரமா இளைப்பாறுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. கண்ணீரை புரிஞ்சுக்கிட்ட யாருமே இல்ல. எல்லாருமே தப்பாதான் பயன்படுத்துறாங்க, தப்பாதான் யூஸ் படுத்துறாங்க, தேவைக்குதான் என்ன ஊர்கா போல பயன்படுத்தி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறாங்க. என் பிள்ளை எதிர்பார்த்தேன், என் பிள்ளை நீங்க ஏமாத்திட்டு, இப்படி பலரை நீங்க எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, நான் கொடுக்கிற இந்த தெய்வ வார்த்தை, எனக்கு கூட இந்த ஆவியில கொடுக்கிற வார்த்தை உங்க மனசை தொட்டு பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உண்மையான அன்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவ வசனத்தின்படி வார்த்தையின்படி வாழ்ந்தாதான் அவன் தேவன் அன்பா இருக்கிறான் அர்த்தம். உங்க வாழ்க்கையில வசனமும் உங்க வாழ்க்கையும் ஒத்து போகல அப்படின்னா, தேவ கட்டளையும் உங்க வாழ்க்கையும் ஒத்து போகல அப்படின்னா, நீங்க ஆண்டவருக்குள்ள இல்ல, தவறாக போயிட்டு இருக்கிறீங்க. இந்த பூமியில வாழ்ந்து முடிச்சிருவோம், எப்படியாவது 3 நேரம் உணவு கிடைக்கும். ஸ்தோத்திரம். வேதம் சொல்றது, காக்கைகளை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை, அவைகளே பரவல பழம் கூட்டுறார். ஆண்டு இல்லாத பிள்ளைகளுக்கு, ஜீவராசிகளுக்கே, கண்ணுக்குள்ள இருக்கிற தேரைக்கே ஆண்டு பழ கூட்டுறான்னா நமக்கு கட்டாயம் பழ கூட்டுவார். மரணம் வரை நடத்திடுவார் எல்லா மனுஷனையும். ஆனா முடிவு நியாயத்திற்குள்ளதான் நடக்கும். அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை, வெள்ளை சிங்காசனம் ஒரு சிங்காசனம் இருக்குது. ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக நடுங்கி கர்த்தருடைய பிரியமா வாழ்ந்துட்டு மட்டும் மதிச்சிருங்க.
பிரியமில்லாதையும் செஞ்சிடாதீங்க. ரெண்டாவது ஆவியானவர் சொல்ற காரியம், அவசரப்பட்டுறாதீங்க. மூன்றாவது பொறுமையா காத்துருங்க. உங்களுக்கு ஒரு வாசல் வச்சிருக்காரு, உங்களுக்கு ஒரு நன்மை வச்சிருக்காரு. சீக்கிரமா தரப்படும், சீக்கிரமா தரப்படும். அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தது உண்மையானால், நான் உங்களை உங்க 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 ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்றத சொல்றேன். ஆண்டு உங்க தெரிந்து கொண்டது உண்மைனா, உங்களுக்குன்னு வச்சிருக்க நன்மை கையில கொடுக்குற வரைக்கும் அவசரப்படுறாரு. ஆவியானவர் சொல்ற சபைக்கு காதுகளோடு கேட்கிறார். நீ இழப்பதற்கு முன்பாக நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு நலமா இருக்கும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிச்சுதான் உங்களை அணைச்சி தெரிஞ்சு நம்ம எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டு இன்னைய வரைக்கும் நடத்துறார். ஒரு முறை அந்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை மிகுந்த வேதனை, எனக்கு உங்களை எல்லாம் வேண்டாம் ஆண்டவர், என்னை விட்டுருங்க ஆண்டவர், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட வேதனையில் அழுது. ஆண்டு சொன்னாரு, அழைச்சது யாரு? நீங்க தான் ஆண்டவர். நான் கூட இருக்கிறேன்னு தெரியுமா? தெரியும் ஆண்டவர். நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன் கூட இருக்கேன். நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சுட்டு அமைதியா இருக்கிறது சொன்னார். என்றைக்கு ஆண்டு இடைப்பட ஆரம்பிச்சாரோ அன்றையிலிருந்து இன்னை வரைக்கும் நான் ஒவ்வொரு முறை வேதனை நடுவே கடந்து போது சிலுவையே நோக்கி பார்ப்பேன். எனக்காக சிலுவையில பாடுபடின ஆண்டவருக்காக இதை விட சகிக்கலைன்னா ஆண்டு தெரிந்து கொண்டதே வீணா இருக்கும். இன்றைய வரைக்கும் அந்த சிலுவையை பார்க்கிறேன், இருதயம் தேற்றப்படுது. இன்றைய வரைக்கும் ஆண்டு என்ன அற்புதமா அவன் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து இருக்கலாமா? தெய்வ சமூகத்தை நம்ம எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நான் கொண்டு வந்த முழு பிரசங்கத்தையும் செய்யல, ஆனா ஆவியார் நடத்தல்படி நான் சொல்ல வேண்டியது ஆவியார் சொல்ல சொன்னதை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். தேவன் உன்னிடத்துல அன்பாகவே இருக்கிறார். தேவன் உன் மேல அவர் அன்பாகவே இருக்கிறார். ஒரு நிமிடம் நம்ம செபித்து நான் போத கையில கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் அப்படி கண்களை மூடி வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி தலைகளை தூக்கி ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்கப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, என்னை நேசிப்பீங்களா ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் இடத்துல பனி போல அந்த அபிஷேகம் இறங்குத பார்க்கிறேன். அவர் அன்பின் போர்வை நான் இந்த இடத்துல மூடுவதை போல நான் கவனிக்கிறேன். தெய்வ பிள்ளைகளை, உங்களை நேசிக்கிற ஆண்டவர், நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, நீ காரியத்தை குறித்து கலங்க, நீ நம்பிக்கை மாத்திரம் இழக்காத. நான் உன்னை அழைச்ச தேவன், உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன். உன் கட்டு உடைக்கப்படும். உனக்கு முன்பாக சத்துரு புதமட்டு ஓடுவான். உனக்கு விரோதமா ஒரு வழியா வருகிறவன் 7 வழியா ஓடி போவான். நீ இழந்தத எல்லா சொத்துக்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவ. நான் உன் கர்த்தர், உன்னை உயர்த்துற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நீ இழந்துட்டேன்னு அறிஞ்சுதான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ வேதனை சாவ தேடி போனதுனால உன்னை தெரிந்து கொண்டேன். ஸ்தோத்திரம். உன்னை இழந்ததை நான் திருப்பி கொடுப்பேன். உன்னை அதுக்கேற்று நான் கிருபைகளை உனக்கு தந்திருக்கிறேன். நீ முயற்சி செய், நீ முயற்சி செய். உன் வாசல் நான் திறப்பேன். நான் உனக்கு வேற ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். உனக்கு நான் வேற ஒரு கிருபை வச்சிருக்கிறேன். நீ தவறாய் சில காரியங்களை புரிந்து கொள்ளாதபடி நீ ஆண்டவர் பாதத்தில் உன் முகத்தை இருதயத்தை ஊற்றிவிட்டு பொறுமையோடு காத்திரு. உன் வாசல் திறக்கப்படும் அடையாளம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் சகமா எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி கத்தவனை சொல்லுகிறார். உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி,
ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. எனக்கு சுத்தம் உண்டு மகனே, நீ சுத்தமாகு. உன் சாபத்தை நான் முறிச்சு போடுறேன். உன் கண்ணீர் வெகு வருஷமா நீ பட்ட பாடுக்கு நான் உனக்கு ஒரு வாசலை திறக்க போறேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை நான் உண்டாக்கி போறேன். நீ கலங்காது, கலங்காது, நீ கலங்காது இருப்பேனாக. நான் உங்களுக்கு வாசலை திறப்பேன் என்று சொல்லி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்க புதிய காரியத்தை செய்து மகிழப்படுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம். நீங்க நல்ல பிதாவே, ஆமென்.